திசையும் புகழ் மணக்க திசை டிவி. ஏ பார்வதி, நான் கொடுக்கவே மாட்டேன். நான் கொடுக்கவே மாட்டேன். வேற என்ன வேணாலும் கேட்கட்டும். கேட்கட்டும் கேட்கட்டும் என்ன கூட கேட்கட்டுமே. கேட்கட்டுமே கேட்கட்டுமே. நான் தாராளமா கொடுத்துருவேன். நான் தாராளமா கொடுத்துருவேன். கணவன் இல்லாத பிள்ளைய கேட்கா கேட்கா நான் கொடுக்கவே மாட்டேன். கொடுக்கவே மாட்டேன். ஏ பார்வதி, பார்வதி, மாட்டேன் என்று வருத்தார். மாட்டேன் என்று வருத்தார். அன்னைக்கு பகமா மறுக்க போய் தான் இன்னைக்கு கொஞ்சமா நமக்கு மதிப்பு இருக்கு. மதிப்பு இருக்கு, மதிப்பு இருக்கு. என்ன பாரு, ஆமா, நான் ஒரு 20 பசுமாட்டு இருந்துச்சுன்னா ஆமா, ஒரு காலமாடு கூட வளர்க்க மாட்டேங்க. வளர்க்க மாட்டுக்காக கால மாட்டை வச்சு என்ன பண்ண? ஏன்னா இப்ப ஆஸ்பத்திரியில போய் ஊசியை போட்டுக்கலாம். ஆமா, காலமாட்டை வச்சு என்ன பண்ண? ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த காலத்துல வண்டி அடிக்கிறதுக்காக மாடு இருந்துச்சு. இப்ப வண்டியும் கிடையாது. ஆமா, எல்லாம் டிராக்டர், பைக்கு, கார் ஆகி போச்சு. ஆமா, ஜல்லிக்கட்டு ஒண்ணுல மாடே இல்ல, கால மாடே இல்ல. ஏன்னா ஆமா, மாட்டுல கூட ஆண் காலைக்கு மதிப்பு இல்ல. மதிப்பு கிடையாது. அந்த மாதிரி தானே நம்ம நிலைமையும் போய்கிட்டு இருக்கு. அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. அப்படிதான் ஐயா. ஆமா ஆமா, அப்ப நான் படிக்கிற இடத்துல ஒரு 16 வயசுக்குள்ள உட்கார்ந்துருந்தாங்க வை. ஆமா, நீங்க ரூபா 1 லட்சம் தான். ஆமா, பறக்கும் கூட்டம். ஆமா ஆமா, கூட்டமும் பறக்கும். ஆமா, 5-6 கேமரா இருக்கும். ரூபா 1 லட்சம் தான் ஒரு நேரத்துக்கு. ஆமா ஆமா, ஏன்னா நமக்கு அப்படியா? நமக்கு அப்படி கிடையாதுயா. அந்த ரூபாயை வாங்குறதுக்குள்ள நாம பாடு இருக்கு. ஆமா ஆமா, அடே அப்பா எப்பா அப்படி தடுமாற வேண்டியதா இருக்கு. அப்படி கிடையாது. நீ ஆம்பளை பிறந்துட்டியா? ஆமா ஆமா, ஆகையினால் என்ன பார்த்தார் பகவான் மாட்டேன்னு மறுத்தார். பகவானே, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவளுக்கு எப்படியாவது குழந்தை வரத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்ல, தாங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்ல, பார்வதி, நான் ஒரு வழியை சொல்லுங்க கேளு. ஒரு வழி வேணும், நான் சொல்லுறேன். நீ நேர சென்று ஆகாயத்திலே நின்று கொண்டு அசிரீரி வாக்கு கொடு. எப்படி கொடுக்கணும்? எப்படி கொடுக்கணும்? பகவானை நினைத்து உனக்கு ஒரு பலனும் கிடைக்க போவதில்லை. அதே வனத்திலே சக்தி மகா முனிவர் என்று ஒருத்தர் இருக்கின்றார். அந்த சக்தி மகா முனிவரை நீ நினைத்தால் அவருடைய பெயரை சொல்லி உச்சரித்து நீ தவம் இருந்தால் உனக்கு கணவன் இல்லாத கைக்குழந்தை, மன்னன் இல்லாத மதலை வர, புருஷன் இல்லாத புத்திரன் வர கிடைக்கும் சொல்லிட்டாரு. பார்த்தான் பார்வதியா, யார் கொடுத்தால் என்ன? அவளுக்கு பிள்ளை வரம் கிடைத்தால் போதும் என்று சொல்லி அந்த அரக்கியர்களை தேடி என் ஆதிபராஜி பார்வதியா, என் அம்மை உமை பார்வதியா, அவள் எப்படி வருகின்றார்? ஆகாயமாக கோபமாயே கண்ணன் தங்கை பார்வதியா வருகின்றார். கையை விட்டு காரணி பொன் கையிலை விட்டு கட்டளையில் பார்வதியால் ஆகாயம் வழக்கமாக வளர்ந்து நேர வாரா இங்க வருகின்றார். அரக்கியர்கள் செய்யக்கூடிய தவத்து அருகிலே வந்து என் அழகு மங்கையான பார்வதியால் அசிரீரி வாக்கு கொடுத்தார். அரக்கியர்களே, ஆனால் ஆண்டவன் பகவானை நினைத்து இனி ஒரு பலனும் கிடையாது. ஆனால் என்ன, உங்களுக்கு கணவன் இல்லாத கைக்குழந்தை வேண்டுமேயானால் யாரை நினைக்கணும்? சக்தி மகா முனிவர் நினைக்கணும். இந்த அடர்ந்தவனை காட்டுக்குள்ளே சக்தி மகா முனிவர் என்று ஒருத்தர் இருக்கின்றார். அவரை நினைத்து நீங்கள் தவம் இருந்தால்
நீங்க கேட்ட மன்னன் இல்லாத மதுரை வரம், மதுரை வரம், புருஷன் இல்லாத புத்திர வரம், கணவன் இல்லாத கை குழந்தை வரம் கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும் போங்க. ஆமா, ஆகையினால ஆனால் என்ன ஒரு மணி நேரமா 1.25 மணி நேரம். ஆமா, அதாவது ஆண்டவன் பகவான் சொன்ன வார்த்தையை கேட்டு என் ஆதிபராசக்தி அம்மை பார்வதியா அப்படியே இருக்கா அஸ்வினி வாக்கு கொடுத்த நேரத்திலே யாரு பார்வதியால் அகிலினி வாக்கு கொடுக்க அரக்கியர்கள் 3 பேர்களும் பார்த்தா என்ன அப்ப இனிமேல் இவரை நம்பி பலன் இல்ல. பலன் கிடையாது. இனிமேல் இவனை நம்பி பலன் கிடையாது. பார்க்க வேண்டும். பகவானை நம்பி பலன் இல்ல. கிடையாது, பலனே கிடையாது. பகவானை நம்பி பலனே கிடையாது. ஆகையினாலே சக்தி மகா முனிவரை நினைக்க சொல்லி இருக்கிறார்கள். நம்ம அவரை நினைப்போம். இதுவரைக்கும் இவர் நினைச்சது போதும். இது போதும். ஆமா, இதுவரைக்கும் நினைச்சது போதும். சக்தி மகா முனிவரை நினைப்போம் என்று அதுவரைக்கும் சிவன் தான் பரிசு நினைச்சுக்கிட்டு இருந்தவா அடுத்த நிமிஷம் மாத்திட்டா சக்தி மகா முனிவரா மாத்திட்டா. மனசு வருது இல்ல? ஆமா, அதுவரைக்கும் சிவனே சொல்லிக்கிட்டு இருந்தவா தவம் இருந்தவா ஒரு நிமிஷத்துல சக்தி மகா முனிவர் பேரை சொல்லுதாளே. அப்படி மனசையும் பகவான் தானே கொடுத்திருக்காரு. ஆகையினால சக்தி மகா முனிவருடைய பெயரை சொல்லி அந்த அரக்கியலில் 3 பேரிடம் தவம் இருக்க தவத்தினுடைய மகிமையினாலே சக்தி மகா முனிவர் வந்து அவர் என்ன கேட்காரு? என்னையா கேட்கின்றார்? அம்மா என்னை நினைத்து ஏன் தவம் இருந்தாய் என்று கேட்க, எதற்காக நீ தவம் இருந்தாய் என்று கேட்க, ஆண்டவன் பகவானை நினைத்து ஒரு பலனும் இல்லை. ஒரு பலனும் கிடைக்கவில்லை. அவர் தெரிந்து என்ன முடியுமோ அது வரைக்கும் எனக்கு கிடைச்சிட்டு அது வரைக்கும் பகவான் நினைச்சு ஒரு பலனும் இல்லை. கிடையாது. ஆகையினாலே அப்ப பார்த்தேன் அஸ்வினி வாக்கு கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? அஸ்வினி வாக்கு. சக்தி மகா முனிவர் நினைக்க சொல்லி ஒரு வாக்கு கேட்க உங்களை நினைத்து நாங்கள் தவம் இருந்தோம். சரிதானம்மா. எதற்காக தவம் இருந்தாய்? என்கிட்ட கேளுன்னு சொன்னார். அப்ப 3 பேர் நிக்கல. நிக்கா 3 பேர் யாரெல்லாம்? யாரெல்லாம்? சரி, வாழை சூழி செல்வி அக்காலங்கை 3 பேர்களை பார்த்து முதல்ல நிக்கல. உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணுமா கேளு. உனக்கு என்னமா வேணும்? கணவன் இல்லாத கை குழந்தை வேண்டும். கணவன் இல்லாத கை குழந்தையா? ஆமா. சரி. இரண்டாவது நிக்கிய ஆமா சூழி. ஆமா. உனக்கு என்னமா வேணும்? எனக்கு புருஷன் இல்லாத புத்திரை வேண்டும். புருஷன் இல்லாத புத்திரனா? ஆமா. சரி, மூணாவது நிக்கிய. ஆமா. உன் பேர் என்ன? என் பேரு செல்வி. ஆமா. உனக்கு என்ன வேணும்? மன்னன் இல்லாத மதுரை வரம் வேண்டும். ஏன் கூறு கட்டவன்? ஆமா. மன்னன் இல்லாத மதுரை வரம். ஆமா. புருஷன் இல்லாத புத்திரன் வரம். கணவன் இல்லாத கை குழந்தை. 3க்கு அர்த்தம் ஒண்ணுதானே? அர்த்தம் ஒண்ணுதான். ஆனா தமிழ்ல நிறைய வார்த்தை இருக்கு. அப்படியா? ஆமா. அதான் பாரு, என்ன தமிழோட அருமையே அப்படிதான். அதேதான். ஆமா. அப்பான்னா இங்கிலீஷ்ல ஒரே ஒரு வார்த்தை தான். 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. தேடுன்னு பாதரு. ஆமா. ஆனா அப்பாவுக்கு தமிழ்ல 1000 வார்த்தை இருக்கு. நமக்கு தெரிஞ்சு 10 தெரியாம 10 ஏகப்பட்ட வார்த்தை இருக்கு. ஆகையா என்ன? அப்படியா? ஆமா. உனக்கு புருஷன் இல்லாத பிள்ளை வேணும். மன்னன் இல்லாத கணவன் இல்லாத கை குழந்தை வேணும். அப்படியா? ஆமா. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆமா. நல்ல வேலை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. செவ்வாய்க்கிழமை. நான் சாப்பிட்டு இங்கதான் செவ்வாய்க்கிழமை. ஆமா. கடையில வெள்ளிக்கிழமை. நான் போன வெள்ளிக்கிழமை சாப்பிட்டது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, மறு வெள்ளிக்கிழமை 8 நாள் ஆயிடுச்சு. ஆமா, 1 வாரம் ஆயிட்டு. உன் கையால ஏதாவது எனக்கு பசியாட்டை சமைச்சு கொடு. நான் உனக்கு என்ன வரத்தை தாரேன் என்று சொன்ன உடனே இவன் காட்டுக்குள்ள சென்று காய் கனிகளை வரித்தார். மணலை குமித்தார். சிவனாரை நினைத்தார். சாலங்கரிகளாக திட்டித்தது. சக்தி மகா முனிவர் பசியாரி விட்டு 3 அறைக்கையும் கூப்பிட்டாரு. 3 அறைக்கு வாங்க கூப்பிடுறாரு. என்ன? வாழை சூழி செல்வி 3 பேருக்கு வாங்க. வாங்க. ஆளுக்கு ஒரு அமிர்த உருண்டையை கையில கொடுத்தார். கங்கையிலே குளித்து நீராடி ஒரு அமிர்த உருண்டையை ஆளுக்கு ஒரு உருண்டையை சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடித்த மலரை சூடி ஒரு உருண்டையை சாப்பிடுங்க என்று சொல்லி சக்தி மகா முனிவர் அமிர்த உருண்டையை கையில கொடுத்தார். 3 பேர்களும் கங்கையிலே வந்து குளித்து நீராடி
சூளி குமர பூவை எடுத்தார். குமர பூவை எடுத்தார். செல்வி சூரியகாந்தி பூவை எடுத்தார். சூரியகாந்தி பூவை எடுத்தார். 3 பேரும் 3 பூவை சூடினார். அமிர்த உருண்டையை சாப்பிட்டார். அமிர்த உருண்டையை சாப்பிட்டார். சாப்பிட்ட நேரத்திலே ரிஷிகற்போர் ஆத்தங்காரி என்று சொல்வதை போல சக்தி மகா முனிவருடைய மகிமையினாலே அந்த 3 அரக்கியர்களும் அவர் குழந்தையை பெற்றெடுக்க அவர் எப்படி பெற்றெடுக்க அடிபடியாய் அம்மா வயர்கள் வந்து ஒரு ஆண் குழந்தை அன்னை பெற்றெடுத்தார். சாப்பிட்ட நேரம் அடி நொடியாக வயர்கள் வந்து 3 பேர்களும் 3 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. யூடியூப்ல பிறந்திருக்கு. ஆமா. என்ன பிள்ளைன்னு தெரியுமா? என்ன பிள்ளைன்னு தெரியாது. குழந்தையை கொண்டுகிட்டு நேர சத்தியமகா முனிவர்கிட்ட வாரா. ஐயா நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு குழந்தை கிடைச்சிட்டு. குழந்தை வரம் கிடைத்து விட்டது. உங்களுடைய வாயாலே இந்த குழந்தைக்கு நாமத்தை சூட்டித்தாருங்கள், திருநாமத்தை சூட்டித்தாருங்கள் என்று சொன்ன உடனே பார்த்தா சக்தி மகா முனிவர் வாழையை பார்த்து சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகின்றார்? நீ என்ன பூவை சூடுன? நீ என்ன பூவை சூடினா? நீல பூவை சூடினேன். ஆமா. ஆகையினால நீ பெற்றெடுத்த குழந்தைக்கு நீலன் என்று பெயர் கொடுத்தார். ஆமா. என் சூடி என்ன? நீ என்ன பூவை சூடுன? நான் குமரத பூவை சூடினேன். குமரதப்பூ. ஆமா. நீ குமரத பூவை சூடி பிறந்ததினாலே அந்த குழந்தைக்கு ஆமா குமரதன் என்று பெயர் கொடுத்தார். ஏ கடவுட்டி மாலை. சொல்லுங்க. அம்மைய கட்டி மாலைய தங்க மாலை. அப்படி சொல்லுங்க. அம்மா என்ன வயிறா? ஆமா. கடைக்குட்டிக்கு தான் என்னைக்குமே வீட்டுல பாசம் அதிகமா கிடைக்கும். பாசமும் அதிகமா இருக்கும். அப்படியா? ஆமா. யாரு சொன்னா? நான் சொல்லுறேன். பாசம் அதிகமா கிடைக்கணும்னா மூத்த பிள்ளையா பிறக்கணும். ஆமா. ஏச்சு அதிகமா வாங்கணும்னா கடைக்குட்டி பிள்ளையா பிறக்கணும். ஆமா. அதே தான் கஷ்டம் அதிகமா இருக்கணும்னா கடைக்குட்டி பிள்ளைக்கும். ஏன்னா 4 பிள்ளைய கொஞ்சி 5வது பிள்ளைக்கு கொஞ்சம் ஒண்ணுமே இருக்காது. 5வது பிள்ளைதான் ஒண்ணுக்காவாத பிள்ளை. ஆமா. பாசமும் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. வாங்குற அடி கூட கடைக்குட்டி பிள்ளைக்கு தான் விழும். எங்களுக்கு தான் விழும். உங்களுக்கா? ஆமா. நான் கடைக்குட்டி தானே. அப்ப நீ வீட்டுல கடைக்குட்டியோ? ஆமா. நான் தான் 6வது. அதான் பார்த்தா ஆள் ரொம்ப அடி வாங்கிருக்கும் போதே நினைச்சேன். ஆமா. அதான் இப்படி இருக்க. ஆமா. ஆனா என்ன? ஏ செல்வி, என்ன? நீ என்ன பூவை சூடினா? நான் சூரியகாந்தி பூவை சூடினேன். சூரியகாந்தி பூ. ஆமா. சூரியனுக்கு ஆமா மற்றொரு பெயர் உண்டு. ஆமா. என்ன பெயர்லாம் இருக்கு? சூரியனுக்கு என்ன பெயர்லாம் இருக்கு சொல்லு பாப்போம். ஆதவன். இங்கிலீஷ்ல ஒரே ஒரு பெயர் தான், சன். ஆமா. தமிழ்ல எத்தனை பேர் இருக்கு சொல்லு? ஆதவன், கதிரவன், சூரியன், அருணன், அருணன். ஆமா. எனக்கு தெரிஞ்ச 4 பேரு. ஆமா. ஆதித்தன். அதுவும் சூரியனோட பேர். எனக்கு தெரிஞ்ச 5 இன்னும் நிறைய இருக்கு. ஆகையினால் சூரியகாந்தி பூவை சூடி பிறந்த குழந்தைக்கு ஆதித்தன் என்று பெயர் கொடுத்தான். இவன் 3 பேரும் திருன்னு முழிக்கா. என்ன இது? நீலங்காரு, குமரங்காரு, ஆதித்தன் சொல்லுதாரு. அவன் பிறந்திருக்கிறது 3 ஆண் குழந்தையாக இருக்கு. இவன் 3 பேருக்கு என்ன ஆகாது? ஆடவர் வாடையே என்பது ஆகாது. ஆனா பிறந்திருப்பது 3 ஆண் குழந்தையாக இருக்கிறது என்று அரைட்டி மாதத்தில் 3 பேர்களும் இவன் பெயர் கொடுத்தாரு. 3 குழந்தைகளும் 3 அரக்கியர்களுக்கு 3 அமிர்த உருண்டை மகிமையினாலே 3 பூவை சூடி பிறந்ததினாலே
குழந்தைகளையும் ஒரு சேர முப்புராதியர்கள் என்று பெயர் கொடுத்தார். முப்புராதியர்கள் என்று பெயரை கொடுத்தார். அதாவது என்ன தனித்தனியா நீலன் குமிர்தன் ஆதித்தன் சேர்த்து ஆமா முப்புராதியர்கள் முப்புராதியர்கள் என்று பெயர் கொடுத்து முப்புராதியர்கள் என்று பெயரை கொடுத்து குழந்தை கையில கொடுத்தாரு. ஒரு வாட்டில போயிட்டாரு. பார்த்தான் அரக்கியர்கள். கேட்டது ஆண் குழந்தையா கேட்டோம், நம்ம பெண் குழந்தை அல்லவா கேட்டோம். நம்மள பிள்ளையா இருந்தா நம்மளோட வளர்த்துக்கலாம். பிறந்திருக்குது ஆம்பளை பிள்ளை. இந்த குழந்தைய நம்ம என்ன செய்ய முடியும்? ஏடி உன்னால வந்தது அவ்வளவு பெரிய வினையும் சும்மா அழிஞ்சிட்டு இருந்திருப்போம். தனியா அழிஞ்சிட்டு இருப்போம். புள்ள வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டுட்டு பாரு ஆம்பளை பிள்ளையா போச்சு. 3 ஆம்பளை பிள்ளையா போச்சு. ஆம்பளை பிள்ளைய வச்சு என்ன பண்ண? ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. இவனும் ஒரு காலத்துல வளர்ந்து வருவானே. அம்மா ஐயா மர்மோன சைவம் கடாய் விட்டாலாவது உனக்கு என்ன மாதிரி கிடைக்கும். இங்க கடாய் கிடையாது, ஒண்ணு கிடையாது. பரவாயில்ல, எனக்கு தேங்காய் பழம் கொடுத்தா போதும். ஐயா மர்மோன அவரே ரொம்ப வெயில் ஓவரு. ஆமா நாக்கு தள்ளிட்டு வராரு. ஆமா தண்ணி கிடைக்குமான்னு பாத்துட்டு வருது. இல்ல வெயில் அடிக்கா ஐயா, மண்டபத்துக்குள்ளதான் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். ஆமா அதான் வந்திருப்பாரு. மாமா ஒரு குசும பத்திங்களா? ஆமா மாமான்னு சொல்றதுக்கு வாய பழக்கம். ஆமா ஆனா வார்த்தை வர மாட்டேங்குது. ஆனா அரக்கியர்கள் பார்த்தா 3 குழந்தைங்க அப்படியே காட்டுக்குள்ள விட்டா இந்த குழந்தைக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது என்று ஆண் குழந்தை இன்னும் பார்க்காமல் அரக்கி மாதர்கள் 3 பேர்களும் காட்டுக்குள்ள போட்டுட்டு போனவன் நிக்கா. அப்ப பார்த்தா 3வது பிறந்த கடைக்குட்டி மாவா பாசத்துல கூடுனவா. அவளுக்கு பாசம் கிடைக்கல. பாருங்க என்ன மழை பெய்யுற இடத்துல மழையோட அருமை தெரியாது. மழை பெய்யாத இடத்துல ஆமா மழைக்கு ஏக்கம் இருக்கும். அப்ப ஏங்குற இடத்துல பெஞ்சோம்னு ஆமா அந்த மழையை கடவுளா கும்பிடுவாங்க. சிறப்புஞ்சிய ஆமா 325 நாள் விடாம மழை பெய்யும். அந்த வெயில கடவுளா நினைப்பாங்க. அப்போ எந்த இடத்துல யாருக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி நம்ம இருந்துக்கிடணும். ஆமா இப்ப வெயில் அடிக்கிறவங்க ஆமா வெயில பிடிச்சி ஏசுவோம். இப்ப மத்தியானம் அன்னதானம் நடக்கும். ஆமா அங்க வீட்டுல இருந்து இந்த பந்தல் சாப்பிடுற பந்தலுக்கு வரதுக்குள்ள சூரியனுக்கு அத்தனை ஏச்சி விடும். வெயில் என்ன இந்த அறையுது அப்படின்னு ஏச்சி விடும். ஆமா அதே மழை பெய்யட்டும். ஆமா ஒரு 4 நாள் தொடர்ந்து மழை பெய்யட்டும். என் துணியெல்லாம் துவைச்சி போட்டு வாட வருது. ஆமா காய வழி கிடையாது. காய போடுறதுக்கு இடம் கிடையாது. எப்பா சூரிய பகவானே நீ என்னைக்குப்பா வர போற காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஏங்கி தேடுவாங்க. ஆமா என்ன எங்க தேடுறாங்களோ எங்க ஏக்கம் எடுப்போ அங்க போயிடணும். இவன் 3வது பிறந்தவா கடைக்குட்டியா பிறந்தவா அவளுக்கு பாசத்துக்கு ஏங்கனவா அக்கா என்ன புள்ள முகத்தை பாரக்கா என்ன அழகா சிட்டு மாதிரி இருக்கா. ஆண் குழந்தையா இருந்தா என்ன, பெண் குழந்தையாக இருந்தால் என்ன அத்தனையும் நம்ம பெத்த பிள்ளைதானே அக்கா. அதுக்குள்ள விட்டுட்டு போலான்னு நீ சொல்லுதிய. நாட்டு விலங்கு ஏதாவது வந்து அடிச்சுட்டுனா என்னக்கா பண்ண முடியும்? பாவம் இல்லையா அந்த பிள்ளை? நல்ல பாசமுள்ள மருமகனா இருப்பார் போலயே. அத்தனை பேரையும் விட்டுட்டு என்கிட்ட வந்து நிக்காரு. மாமா தேடி வராது. ஆமா என்ன நீ கருப்பா பிறந்துட்டிய. ஆமா சிவப்பா வெள்ளையா பிறந்ததுனால அவனை வீட்டுக்குள்ள கிட்டி வளர்த்துருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நீ கருப்பா பிறந்து போய் இப்படி வாட்டல கருப்பு தான் கட்டி வயிறும். அதுதானே. ஆமா நீ சொல்லுற பாரு. ஆமா போய் காவல பண்ணி ஆட்டு தண்ணி எழுதி வை. எதுக்கு நானே கருப்பா தான் இருக்கேன். ஆகையினால் பார்த்தால் செல்வி சொல்லுதா அக்கா வேண்டாக்கா குழந்தை நம்ம கையோட கூட்டிட்டு போவாங்க. நம்ம கூட்டிட்டு போயிருவோம். ஏடி உனக்கு குழந்தை வேணும்னா நீ இங்கே இருந்துக்கோ. நாங்க போறோம். இறந்துக்கிறது ஆம்பளை பிள்ளை என்ன இருந்தாலும் நாளைக்கு அவனும் வளர்ந்து வாலிபமாகி எல்லா ஆடவர்களை போலத்தான் அவனுக்கும் நினைப்பு இருக்கும். வேண்டாம் போட்டுட்டு போயிட்டா 3 பேரும் சென்ற உடனே இந்த அரக்கி மாதர்கள் பெற்ற குழந்தைகள் முப்புராதியர்கள் 3 பேர்களும்
அழுத சத்தம் அப்படியே அதிருது. அரக்கியர்கள் பெற்ற மாதர்கள் அழும் சத்தம் அகில உலகம் எல்லாம் கிட்டு 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 கிட்டுன்னு நடுங்குது. கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுது அசையுது. பார்த்தார் பகவான். யார் வரவழைக்கிறார்? யார் வரவழைக்கின்றார்? நந்தி பகவான் வரவழைத்தார். நந்தி பகவானை வரவழைக்கின்றார். ஓ நந்தி வாரமையா கொஞ்சம் எந்தி. ஆமா நந்தி பகவான் பேசுறதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் சிந்தி. ஆமா காமெடி ஐயா நந்தி பகவானே வாங்க நந்தி பகவானே இந்த கைலாசத்திலே ஏதோ 3 குழந்தைகள் அழும் சத்தம். ஏதோ 3 குழந்தைகள் அழும் சத்தம். இருக்க முடியல கோலைவெல்லாம் நடக்குது. கூவான்னு சத்தம் கேக்கு. என்னன்னு போய் பார்த்து அதோட பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு வாங்க. என்று ஆண்டவன் பகவான் உடனே அழகு நந்தி பகவான் சரி என்று சம்மதித்து அடர்ந்தவன காட்டுக்கு வந்தார். 3 முத்துப்போல ஆம்பளை பிள்ளைகள் என்ன நினைக்காரு? யாரோ 3 பேரு அரக்கி மாதர்கள் ஆண் குழந்தையை பெற்று போட்டுட்டு போயிட்டாலே. இந்த உலகத்துல ஒரு ஆண் பிறக்குமான எத்தனையோ பேர் தவம் இருக்கிறாங்க. 9 பிள்ளை வரைக்கும் பெற்றிருப்பா. எப்படி 5க்கு அப்புறம் 6வது ஆணா இருந்திராதா? இல்ல 6க்கு அப்புறம் 7வது ஆணா இருந்திராதா? அப்படி ஏங்கி குழந்தை பெற்றிருக்காங்க. 7க்கு அப்புறம் 8வது ஆணா இருந்திராதா? 8க்கு அப்புறம் 9வது ஆண் குழந்தையா இருந்திராதா? அப்படி வாயா. ஆமா அப்படின்னு சொல்லி 9 முயற்சி பண்ணி 10வது முயற்சி பண்ணிருப்பா. சக்சஸ் ஆகாது. ஆமா பரமசிவம் அப்பாரு ஒரு பெரிய ட்விஸ்ட் 10வது பொம்பளை பிள்ளையா கொடுத்துருவாரு. அப்படியே ஆம்பளை பிள்ளைக்கு ஏங்கிட்டு இருக்காங்க. ஆமா என்ன அது அந்த காலம். அது சரிதான். இந்த காலத்துல ஏங்க மாட்டாங்க. ஆமா அப்படி ஏங்கிட்டு இருக்காங்க. ஆமா அந்த 10 மருமகன் வந்துருவானா? என்ன இருந்தாலும் மருமகனா இருந்தாலும் மகன் கீழாவாங்க. ஆகாது. அப்ப அப்படி ஏங்குவாங்க. இவளுக்கு முத்து போல 3 ஆம்பளை பிள்ளை. ஆனா விட்டுட்டால 3 காட்டுக்குள்ள விட்டுட்டு போயிருக்காளே. என்று என்னன்னு பார்த்தாரு 3 பிள்ளையும் பசியில அழுது. அரக்கியர்களை கூப்பிட்டு பார்த்தாரு. அவதான் ஆம்பளை பிள்ளை வேண்டாம்னு போயிட்டாளே. வேண்டான்னு போட்டு போயிட்டாளே. எப்படி வருவா? பார்த்தா நந்தி பகவான் கைலாசத்திலே இருந்து ஒரு தெய்வ பசுவை வரவழைக்கின்றார். தெய்வ பசு பேர் என்ன பேரு? பசு. அதான்யா பசுதான். பசு நந்தியா? ஆமா நந்தி பகவான் காலமாடு. ஆமா அவர் நான் சொல்லுது பசு தெய்வ பசுவை வரவழைக்கின்றார். ஆமா உனக்கு தெரியுமா பேரு? லட்சுமியா? ஆமா என்ன பசுவோட பேர் அது. ஆமா அந்த பசுவை வரவழைத்தார். அப்பா சொல்லுங்க நினைச்சேன். ஆனால் அத ஒத்துக்கிட்டே பரவாயில்லை. ஆமா லட்சுமி பசுவை வரவழைச்சாங்க. சுரபி சிந்தாமணி என்று சொல்லப்பட்ட இப்ப தெரியுதா அண்ணாவியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு? ஆமா எங்க மாட்டுல வாரத்துல கிடந்து அடிச்சுட்டு போயிருவோம். நான் ஒழுங்கா படிக்கிறேன் பையி. ஆமா ராமர் வந்தா என்ன கதை படிச்சாமனு என்னதான் கேட்பாங்க. வீடியோ வேற எடுக்காங்க. தப்பா படிச்சுட்டு போறாங்க. சுரபி சிந்தாமணி என்று சொல்லப்பட்ட தெய்வ பசுவை வரவழைத்தார். தெய்வ பசுவோட மகிமை என்ன? ஒரு தனம் விட்டு ஒரு தனம் 1 கோட்டை பால் கறக்கும். 1 கோட்டை பால் கறக்கும். ஒரு தனம் விட்டு ஒரு தனம் 1 கோட்டை பால் கறக்கும். 1 கோட்டை பால் கறக்கும். 1 கோட்டைனா 1 மரக்கா பால் கறக்கும். 1 மரக்கானா ஒன்னு அடிக்காத வழக்கமான வீட்டுல வைக்க கூடாது. ஆமா 1000 லிட்டர் பால். என்ன ஒரு தனம் விட்டு ஒரு தனம்னா 1 மரக்காலம். ஆமா மரக்காலம் எப்படி தெரியுமா? தெரியும். ஆமா பெருசா இருக்குமோ? ஆமா ஒரு தனம் விட்டு ஒரு தனம்னா ஒரு மாட்டுக்கு 4 தனம். ஒரு தனம் விட்டு ஒரு தனம் 1 கோட்டை பால் கறக்கும். 1 கோட்டை பால் கறக்கும். அந்த பசுவை வரவழைத்தார். பசியமர்த்த சொன்னார். இவன் 3 பேர்களும் மாத்தி உரியுதா. பசி அவந்த மாதிரி இல்ல கிடையாது. மாடு
ஆடு என்ன மாதிரி ஆயிட்டு ஒன்ன மாதிரி ஆயிட்டோ முடிஞ்சிட்டாங்களா அதான் சொல்லுவாங்க ஒரு வாய் சோறு சாப்பிட்டாலும் அதாவது ஆமா அதான் சொல்லுவாங்க ஒரு வாய் சோறு சாப்பிட்டாலும் பெத்த தாய் சோறு சாப்பிடும் பெத்த தாய் சோறு சாப்பிட வேண்டும் 8 நாள் பட்டினி கிடந்தாலும் அம்மா கையால ஒரு வாய் சோறு சாப்பிட்டோம்னா பசி டக்குன்னு வந்துரும் ஏன் போய் ஏன்னா மத்த எல்லார் கையிலையும் சாப்பிடும் போது அது வெறும் சாப்பாடு அம்மா கையில சாப்பிடும் போதுதான் பாசம் இருக்கு. ஆமா பழைய சோறா இருந்தாலும் அப்படியே அமிர்தமா இருக்கும். பழைய சோறா இருந்தாலும் அம்மா கையில சாப்பிட்டா அதுல பாசம்ங்கிற அமிர்தத்தை கலந்துருக்காங்க. அதே மாதிரி பாரு என்ன எவ்வளவு போய் சொல்லு அம்மா என்ன சாப்பிட்டேன்னு நீ எவ்வளவு வேணாலும் போய் சொல்லு. இந்த ராமைய பெட்டி போயிட்டு வரேன் ஆமா அப்படின்னு போய் சொன்னாலும் அம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. பார்த்து போயிட்டு வாயா அப்படிம்பாங்க. அதாவது என்ன நீ எவ்வளவு போய் சொன்னாலும் சாப்பிட்டுட்டேம்மா இப்பதான் சாப்பிட்டுட்டேம்மா ஆமா அப்படின்னு சொன்னாலும் முகத்தை பார்த்த உடனே பசி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ஆமா ரெண்டே ரெண்டு உறவுகள் தான். இவன் போய் சொல்லலாம் அப்படின்னு. ஆமா ஒண்ணு அம்மா இன்னொன்னு அப்பா வந்து நம்ம கிட்ட சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாரு. ஏடி வேகி கொடுத்துட்டு போவாரு. ஏடி அவன் முகத்தை பாக்கிறதுக்கு வாடி போய் சாப்பிடாம இருக்க மாதிரி இருக்கா. நான் சொன்னா ஏதாவது நினைப்பா நீ அவனுக்கு ஒரு தட்டுல சோறை போட்டு கொடு. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை இருக்கும். ஆனா பார்த்த உடனே பெத்த மனசு கேட்காது. அதான் சொல்லுவாங்க பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு. ஆமா தாயும் தகப்பனும் பேயாலே பிள்ளை பின்னாடி. ஆனா பிள்ளைங்களுக்கு அப்படி நினைப்பு கிடையாது. இப்போ உள்ள காலத்துல அப்படி கிடையாது. ஆனா என்ன அதே மாதிரி என்ன மூணாவதா ஒரு ஆள் இருக்கான்னா உண்மையான நண்பன் அப்படி ஒரு ஆள் அமையணும். ஆமா ஆனா ஆபத்திலே அறியாதவன் எப்படி வரும்? அதாவது அம்மா அப்பாவை போல நம்மள உயிரா நினைக்கிறதுக்கு ஒரு நன்மையாவது நம்ம உலகத்தை விட்டு போவதுக்குள்ள சம்பாதித்து வைக்க வேண்டும். அவன் கண்டுபிடிச்சிருவான். ஆமா நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா என்ன பண்ணுது ஏது பண்ணுது. ஆமா நம்ம போன்ல பேசணும். ஆமா நம்ம சத்தத்தை கேட்ட உடனே அவனுக்கு தெரிஞ்சிரும் இவனுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிட்டு போலையே ஏதோ ஒரு பிரச்சனை போலையே அப்படின்னு. ஆமா நம்மளை பத்தி நினைக்கிற ஒரு உயிரை நினைச்சு வைக்கணும். சம்பாதிச்சு வைக்க வேண்டும். தாயும் தகப்பனும் கடவுள் கொடுத்த வரம் நம்மளா உருவாக்குறது. ஆமா அம்மா அப்பா எல்லாத்தையும் போய் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. சொல்ல முடியாது. நல்ல நண்பனை சம்பாதிக்க வேண்டும். நண்பனை சம்பாதிக்க வேண்டும். நான் பண்ண பெரிய தப்பு சம்பாதிச்சு அத்தனை வரையும் விட்டதுதான். இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன். விடக்கூடாது. மட்டும் விடக்கூடாது. நீ சொல்ல வராத. ஆமா ஆனால் ஆண்டவன் ஆதி கண்ட சிவபெருமான் கொடுத்த அழகு 3 குழந்தைகளும் இவங்க பசுவும் பால் கொடுத்து பாக்கு பசி அமர மாட்டேங்குது. பார்த்தா நந்தி பகவான் இவர்களை சொல்லி குற்றம் கிடையாது. ஏன்னா அம்மா பால் குடிச்சாதான் வயிறு நிறையும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திசை டிவி எட்டட்டும் திசையட்டும்.